ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஒருத்தன பிஜா எடிட்டர். இன்றைக்கி இந்த பலூன் வாயனுக்கு பாடையை கட்டி பட்டாசு வெடிச்சு பரலோகம் அனுப்பியிருக்க வேண்டிய நாள் ஏதோ நல்ல நேரம் இன்றைக்கி இவன் பொழைச்சிட்டான். வாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். எப்போதும் போல கேஜுக்குள்ளே இருக்க இந்த புறாவை காலையில் கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுருந்தேன். திறந்துருக்கும் சார் சடச்சுன்னு அடிச்சு எங்கே போச்சுன்னே தெரியல. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடி பார்த்தேன், எங்கே நின்றுச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. கரெக்டாக இருட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே ஏதோ சடச்சுன்னு அடிச்சுட்டு கிடந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இவன் தான் அந்த பலூன் வாயனு. இந்த புறாவில் கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியும். ஆனால் நம்ம கேஜோ 2வது மாடியில் இருக்கிறதுனால இதால் கரெக்டாக பறந்து வர முடியல. அது எல்லாமே தண்ணிக்குள்ள விழுந்ததுனால ரொம்ப நேரம் அது உள்ளே கிடந்துட்டு இருந்திருக்கு. இவன் உள்ளே விழுந்து கிடக்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் என்னால் அதை போய் எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு காலைல சில பல பிரச்சனைகள் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுக்கு கால் பண்ணாலும் அவனும் பக்கத்தில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு தெரிஞ்ச 2 சின்ன பசங்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவனுக்கு மட்டும் எனக்கு கரெக்டான டைமில் வரலன்னா அந்த புறா இறந்துருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா நைட் ஆச்சுன்னா இந்த சைடு பூனை வந்து நடமாடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் தண்ணியில் கிடந்துச்சு அந்த புறாவை தன்னால் இறந்துருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த புறா டக்குன்னு காணாமல் இருந்து மைண்டே ஃபுல் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் தேடி கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு புறா இது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அந்த பசங்களுக்கு தான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நமக்காக வயலுக்குள்ளே இறங்கி அந்த புறாவை எடுத்துகிட்டு வந்தானுங்க. இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நான் பண்ணிட்டேன். இவங்க தான் அந்த பசங்க. இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பாராட்டுகளையும் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. அவங்க கொண்டு வந்து புறாவை கையில் கொடுத்தனா புறாவை பார்த்தா எவ்வளோ நேரம் தண்ணியில் கிடந்துச்சுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கிடந்துச்சா இப்போ திரும்ப வந்து கண்டிப்பாக இறந்துருக்கும். உள்ள விட்டோன்னே இவ்வளோ ரணங்கலத்துலேயும் ஒரு குழுகுழுப்புங்க மாதிரி உள்ள விட்டோன்னே முதல்ல போய் அதோட ஃபீமேல்கிட்ட போய் கூவிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் கூனி குறுக்கி ஒரு வாரமாக நின்றுட்டு அடுத்த நாள் நார்மலாக ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் தான் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.